ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம இந்த வெஜிடபிள்ஸை வச்சு நம்ம ஒரு குல்ஃபி ஐஸ் செய்யலாங்களா? ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் குல்ஃபி மாடலில் நீங்கள் பாதாம் குல்ஃபி ஐஸ் நீங்கள் சாப்பிட்ருப்பீங்க. குழந்தைங்களும் நீங்கள் எல்லாருமே நம்ம சாப்பிட்ருக்கோம். சேமியாவில் நம்ம இது ஐஸ்கிரீம் இது ஐஸ் சாப்பிட்ருக்கோம். ஆனால் அதை விட இது ஒரு சூப்பரான குழந்தைங்களுக்கு ரொம்ப ஹெல்த்துக்கு நல்லது ஃப்ரெண்ட்ஸ். அதாவது என்னென்னா கேரட்டு, பீட்ரூட்டு, தேங்காய் இது மூணுமே உடலுக்கு ரொம்ப நல்லது. பெரியவங்களும் சாப்பிடலாம், சின்னவங்களும் சாப்பிடலாம். ஆனால் நீங்கள் அதை சாப்பிட்றத விட இது ஒரு வாட்டி இது செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்கள். எதுக்கு சொல்கிறேன்னா, நம்ம இந்த கேரட்டை செய்கிறோம். கேரட் நம்ம கண்ணுக்கு நல்லது ஃப்ரெண்ட்ஸ். நம்ம கண்ணு நல்லா தெரியும், குழந்தைங்களுக்கு நல்லா கண்ணு தெரியும். அதுக்கப்புறம் பீட்ரூட் இருக்கிறதுனால அது உங்களுக்கே தெரியும், பிளட் சர்க்குலேஷனை நல்லா இது உற்பத்தி பண்ணும். அதுக்கப்புறம் தேங்காய் இது பண்ணுறதுனால சுகர் லெவலை நம்ம கட்டுப்பானம் பண்ணோம். அதில் நிறைய இதில் விட்டமின்ஸ் எல்லாம் இருக்குது தேங்காய் நம்ம செய்கிறனால. இன்னொன்று என்னென்னா, இது ரெண்டுத்தையும் நம்ம கலந்து நம்ம இது நம்ம ஐஸ் செய்கிறனால இந்த பச்சை வாசம் வராதபடிக்கு இந்த தேங்காய் இதை இது பண்ணும். தேங்காய் இந்த வாசம் இருக்கிறனால அது ஐஸ் சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இது நம்ம எப்படி செய்யலாம்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு சொல்கிறேன். நான் இதை முதல்ல திருவி வச்சுக்கோங்க. இதை திருவி வச்சுட்டு இந்த தேங்காய் இருக்கு இல்லைங்களா, தேங்காய் நம்ம சின்னதாக நம்ம இதில் தான் நம்ம மிக்ஸி ஜாரில் தான் நம்ம அரைக்க போகிறோம். நல்லா நைஸாக அரைச்சிக்கோங்க. இது சின்ன பிள்ளையாக நம்ம இது நைஃப்பில் கட் பண்ணி நம்ம போட்டுக்கலாம். இது மூணுத்தையும் நம்ம அரைச்சிட்டு உங்கள்கிட்ட காட்டுறேன் நான். ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பாருங்கள், நம்ம எல்லாத்தையும் நம்ம அரைச்சிட்டோம். இந்த பாருங்கள், அரைச்ச விழுதை நான் உங்கள் முன்னாடி மிக்ஸி ஜாரில் வச்சுருக்கிறேன். இதை நம்ம இன்னொரு பவுலுக்கு நம்ம இதை நம்ம வடிகட்டிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். அப்படியே நம்ம போட முடியாது. வடிகட்டி நம்ம அதில் இதில் உள்ள சாரை மட்டும் தான் நம்ம எடுக்க போகிறோம். அதில் சுகர் சிரப்பு சேர்த்து அப்படியே சேர்த்து நம்ம அப்படியே நம்ம ஐஸ் க்யூப்பில் நம்ம ஊற்றி வச்சிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு வடிகட்டிட்டு காட்டுறேன். இப்போ நம்ம ஒரு மிக்சிங் பவுல் எடுத்துக்கோங்க. இதில் நம்ம வடிகட்டிக்கலாம். இது நம்ம ஒரு இது இருக்குங்களா, அதை நம்ம இது தண்ணி வடிகட்டுறது இருக்கு இல்லைங்களா, அதை எடுத்துக்கோங்க. தண்ணி வடிகட்டலாம், புளி வடிகட்டலாம் எல்லாம் இருக்கு இல்லைங்களா, அதை எடுத்துக்கோங்க. அதில் ஒரு ஒயிட் துணியை போட்டுக்குங்க. இதில் ஒயிட் துணியை போட்டுங்க. அப்போ தான் நம்ம பிசிறு இல்லாமல் வரும் ஃப்ரெண்ட்ஸ். கீழே இருக்கிறதெல்லாம் அப்படியே கொஞ்சம் அப்படியே மடிச்சிருங்க. எதுக்கு நான் சொல்கிறேன்னா, அப்படியே நம்ம வடிகட்ட முடியாது. ஏன்னா என்னதான் நம்ம வடிகட்டுறது யூஸ் பண்ணாலும் உள்ளே நமக்கு தெரியாத பிசுரெல்லாம் போயிடும். நம்ம இப்படி வச்சுக்கிட்டு இதை நம்ம இதில் கொட்டிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம இப்படி பிடிச்சிக்கிட்டு நாங்கள் அப்படியே இதை பாருங்கள் கீழே தெரியுதுங்களா, இப்படியே நம்ம வடிகட்டிடலாம். கேட்டுடுங்க. இதே மாதிரி நம்ம எல்லாத்தையும் வடிகட்டிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த பாருங்கள், திப்பி எல்லாம் பாருங்கள் மேலே நிற்கிது பாருங்கள். உங்களுக்கு தெரியுதா, திப்பி எல்லாம் நிற்கிது பாருங்கள். இதே மாதிரி நம்ம எல்லாத்தையும் நம்ம வடிகட்டிட்டு உங்களுக்கு நான் காட்டுறேன். நான் ஒரு குல்ஃபி ஐஸ் செய்யறதுக்கு நம்ம இதில் என்ன செஞ்சுருக்கிறோம், நம்ம என்ன போட்டிருக்கோம், கேரட்டு, பீட்ரூட்டு, தேங்காய் போட்டிருக்கோம் இல்லைங்களா. குழந்தைங்களுக்கு என்ன ஒரு இது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கட்டும், ஹெல்த்துக்கு ரொம்ப நல்லா இது சத்து கொடுக்கறதுக்காக இது ஃப்ரெண்ட்ஸ் ஒரு ஆப்பிள் எடுத்துருக்கேன். இந்த பாருங்கள், உங்கள் முன்னாடி ஒரு ஆப்பிள் எடுத்துருக்கேன். இதையே நம்ம இது தோல் சீவி இதையே நம்ம மிக்ஸி பவுலில் ஒரு அரைச்சி இதில் நம்ம சேர்த்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா நான் ஏன் இப்போ சொல்கிறேன்னா, நான் யோசனை பண்ணி பார்த்தேன். இது இப்போ நம்ம இதெல்லாம் சேர்க்கறனால இதையும் கூட சேர்த்துட்டேன்னா குழந்தைங்களுக்கு என்ன ஹெல்த்தாக இருக்கும். ஏன்னா ஆப்பிளில் நல்ல புரத சத்து உங்களுக்கு இருக்குதுன்னு உங்களுக்கே தெரியும். இதெல்லாம் நம்ம சேர்ந்து ஏன்னா சில பிள்ளைங்க காய்கறி சாப்பிட மாட்டேன், கேரட்டு பீட்ரூட்டு சாப்பிட மாட்டேன் சொல்லும் போது நம்ம இது மாதிரி ஐஸாக செஞ்சு கொடுத்து அது சாப்பிட்றது நம்ம உள்ள பசங்க சாப்பிட்டுச்சுன்னா அது நல்ல ஒரு ஹெல்த்துக்கு நல்லதாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம இதையும் சேர்த்துக்கலாம். இப்போ இதையும் சேர்த்து நம்ம இதில் ஆட் பண்ணிக்கலாம். நம்ம எல்லா வகையான வெஜிடபிள்ஸ் எல்லாத்தையும் எடுத்து நம்ம பிழிஞ்சு எடுத்து வச்சுருக்கிறோம். இதில் நம்ம எக்ஸ்ட்ரா இப்போ நம்ம சேர்த்துருக்கிறது குழந்தைங்களுக்கு நல்ல ஒரு ஊட்டச்சத்து இருக்கணும்னு சொல்லிட்டு சேர்த்தது என்னென்னா ஆப்பிள் சேர்த்துருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். ஆப்பிள் சேர்த்து நல்லா இதை பாருங்க உங்கள் முன்னாடி போட்டு நல்லா இதில் அரைச்சி நான் மிக்ஸ் பண்ணிட்டேன். இதில் உங்களுக்கு தேவையான அளவு சுகர் ஆட் பண்ணிக்கோங்க. ஏன்னா ஆல்ரெடி மூணுத்துலேயும் சுகர் இருக்குது. ஆப்பிள்லேயும் சுகர் இருக்குது, கேரட்லேயும் சுகர் இருக்குது, பீட்ரூட்லேயும் சுகர் இருக்குது. அதனால் உங்கள் தேவைக்கேற்ப சுகரை போட்டுக்கோங்க. அப்போ தான் ஐஸ் நம்ம சாப்பிடும்போது நல்லாயிருக்கும். போதும், உங்களுக்கு தேவையான அளவு போட்டுக்கோங்க. நான் கொஞ்சம் தான் போட்டுக்கிட்டேன். போட்டு நல்லா கலக்கி விட்ருங்க. அவ்வளோதான். இப்போ ஐஸ் க்யூப்பில் நம்ம எடுத்து ஊற்றிட வேண்டியதான் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இதே மாதிரி ஒரு ஐஸ் க்யூப் இருக்குல்ல, நான் 6 ஐஸ் க்யூப் இருக்குது. நீங்கள் ஆன்லைனில் கூட நீங்கள் இது விற்கிது, நீங்கள் அதை வாங்கிக்கலாம். இல்லைனா உங்கள் வீட்டில் ஐஸ் க்யூப் கிடையாது, எங்கள் ஊற்றி வைக்கிறதுக்கு பாத்திரம் கிடையாதுன்னு சொன்னால் இந்த மாதிரி நீங்கள் வீட்டில் இருக்க டம்ளரில் நீங்கள் ஊற்றி வச்சுக்கலாம். நம்மளுடைய சாய்ஸ் தான் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நான் ஒன்றா எடுத்து இப்போ இந்த 6 க்யூப் இருக்குது. இப்போ நம்ம ஒன்றா இந்த டம்ளரில் நம்ம ஒரு சேஃப்டிக்கு இதில் வச்சு நான் உங்கள்கிட்ட ஊற்றி காட்டுறேன். நான் இப்போ நான் ஊற்றுறேன். இந்த பாருங்கள்,
அந்த கோடு இருக்குது பாருங்கள், அந்த கீழே அதிலே ஊற்றிடுங்க போதும். இது ஒன்று ஊற்றியாச்சு. மாதிரி இப்போ இதே மாதிரி எல்லாத்தையும் நம்ம ஊற்றி வச்சுட்டு உங்கள்கிட்ட காட்டுறேன். இப்போ நம்ம 6 இதுலேயே நம்ம ஊற்றி உள்ளே வச்சுருக்கிறோம். ரேப் பண்ணிவிட்டேன். நான் ஃபுல்லாக கவர் பண்ணி வச்சுருக்கேன். இதில் நீங்கள் ஒரு சில்வர் பேப்பர் உங்கள்கிட்ட இருந்துச்சுன்னா நீங்கள் அது மேலே நீங்கள் இது பண்ணி வச்சுருங்க. அதை பிறகு உங்கள் முன்னாடி இதை பிறகு காட்டுறேன் பாருங்கள். நம்ம சில்வர் பேப்பர் போட்டு மூடி அப்படியே நம்ம ஒட்டி விட்டுட்டோம். இப்போ இதில் என்ன பண்ணணும்னா, நம்ம ஒரு நைஃப் வச்சு இதை பாருங்கள், நைஃப் வச்சு சின்னதாக வச்சு ஒரு ஓட்டர் போட்டுருங்க. எல்லாத்துலையும் அப்படி சின்னதாக ஓட்டர் போட்டுருங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி நம்ம ஐஸ் ஸ்டிக் இருக்கு இல்லைங்களா, இந்த மாதிரி எடுத்துக்கோங்க. இது கடையில் டிபார்ட்மெண்ட் ஸ்டோரில் கூட இருக்குது. இது எடுத்துக்கோங்க. நம்ம இதில் ஒரு குச்சிலேயே நம்ம அப்படியே இதை பாருங்கள் குத்தி விட்டுடலாம். இதை பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதை பாருங்கள். இப்போ நம்ம இதை குச்சி வச்சுட்டோம். இது முடிஞ்சு போச்சு. இதை நம்ம என்ன பண்ணோம், அப்படியே எடுத்து இப்போ நம்ம தனியாக வச்சுட்டு இப்போ மிச்சம் இருக்கிறது இதை எடுத்து நம்ம ஓரம் வச்சிடலாம். இதை பாருங்கள், மிச்சம் இருக்கிறது இதை பாருங்கள், இந்த டம்ளரில் இந்த மாதிரி ஊற்றி வச்சுருக்கேன். ஒரு 2 டம்ளர் எனக்கு வந்துச்சு. அதுக்கப்புறம் இது இந்த மாதிரி சில்வர் பேப்பர் இருக்கு இல்லைங்களா, இதில் நான் உங்கள்கிட்ட காட்டுறேன். நான் இதை போட்டு அப்படியே மூடிடுங்க. இதை பாருங்கள், அப்படியே இதை மூடியாச்சா. இதை பாருங்கள், அடுத்தது இந்த ஒரு பேப்பர் எடுத்து அப்படியே இதில் மூடிடுங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இது அப்படியே இதுலேயும் ஒரு நைஃப் போட்டு நம்ம அப்படியே நம்ம இது எடுத்து வச்சிட வேண்டியதான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், எனக்கு மிச்சம் இருந்தது. உங்களுக்கு இது 2 விதமாக நான் உங்களுக்கு சொல்கிறேன். இப்போ நம்ம இதை நம்ம 8 ஹவர் இப்போ ஃப்ரீசரில் தான் வைக்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். நம்ம ஆல்ரெடி இந்த பாருங்க ஐஸ் வேறு செஞ்சுருக்கோம். இந்த பாருங்க ஐஸ் வேறு செஞ்சுருக்கோம். மிச்சம் இருக்கிறத டம்ளரில் ஊற்றி வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் இந்த ஐஸ் க்யூப் நம்ம போட்டு வைக்கிறோம் இல்லைங்களா, அதில் நான் இதை ஊற்றி வச்சுருக்கிறேன். இதில் நாம் நாளை இது இப்போ நம்ம 8 ஹவர் கழித்து நம்ம சர்பத்து கூட நம்ம குடிக்கலாம். இதை நம்ம போட்டு சப்ஜா விதை போட்டு நம்ம அது நான் உங்களுக்கு காட்டுறேன். நான் 8 ஹவர்ஸ் அப்படியே இப்போ எடுத்து ஃப்ரீசரில் வச்சிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். 8 ஹவர் கழித்து நம்ம பார்க்கலாம். இப்போ நம்ம ஐஸ்கிரீம் 8 ஹவர்ஸ் நம்ம ஃப்ரீசரில் வச்சு எடுத்து ரெடி ஆகிடுச்சு. அடிக்கிற வெயிலில் நம்ம இதை குழந்தைங்களுக்கு நம்ம சாப்பிட்றதுக்கு நல்ல வாட்டமாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். அதனால் இப்போ நல்ல ஒன்று ஹெல்த்தியான காலையில் பிள்ளைங்க நம்ம அந்த இதெல்லாம் பீட்ரூட்டு கேரட் எல்லாம் ஆப்பிள் எதுவுமே சாப்பிடாத பிள்ளைங்க இதை நம்ம சாப்பிட கொடுக்கும்போது ஒன்றும் இதாகாது ஃப்ரெண்ட்ஸ். நல்ல உடம்புக்கு வலிமையாக இருக்கும். பிள்ளைங்க நல்லா சாப்பிட்றதுக்கு நல்ல இது ஹெல்த்தியாகவும் இருக்கும் பிள்ளைங்க. இப்போ நான் அதை எப்படி எடுக்கிறது, எப்படி எடுக்கலான்னு சொல்லிட்டு உங்கள்கிட்ட காட்டுறேன். நான் இதை பிறகு ஃப்ரீசரில் வச்சுருக்கிறேன். அப்படியே இது பிறகு இதை எடுத்துட்டு அப்படியே இந்த பக்கத்தில் கொஞ்சோண்டு தண்ணி, ஏன்னா அது உள்ள இதாக இருக்கும் இல்லைங்களா, இது மெல்ட் ஆகிறதுக்காக கொஞ்சம் நேரம் அப்படியே இதை இந்த ரேப்பரை எடுத்துருங்க. இதை பாருங்கள், அப்படியே கொஞ்சம் நேரம் ஒரு 5 நிமிஷம் வச்சுருங்க ஃப்ரெண்ட்ஸ். 5 நிமிஷம் வச்சுன்னா இப்போ வந்துடும். இப்போ பாருங்கள், தண்ணி எடுத்து வச்சுருங்க. சூப்பராக வந்து பாருங்கள். இந்த பாருங்கள், அருமையான பாருங்கள் சூப்பரான ஒரு இது ஐஸ் ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். அதே மாதிரி தான் எல்லாத்தையும் இதே மாதிரி ரேப்பரை எடுத்துருங்க. கொஞ்ச நேரம் ஒரு 5 நிமிஷம் தண்ணியில் வை. இது பாருங்கள், அருமையான சூப்பரான ஐஸு. இதே மாதிரி நம்ம எல்லாத்தையும் எடுத்து நான் உங்கள்கிட்ட காட்டுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ சூப்பரான நம்ம பீட்ரூட்டு கேரட்டு ஆப்பிள் தேங்காய் போட்ட அருமையான ஐஸ் ரெடி ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். இதை நீங்கள் பிள்ளைங்களுக்கு அப்படியே கொடுக்கலாம். இந்த பாருங்கள் எவ்வளோ அருமையாக இருக்குது பாருங்கள். இந்த பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள். பார்க்குறதுக்கே எவ்வளோ பாருங்கள் கலர்ஃபுல்லாக இருக்குது பாருங்கள். அவ்வளோ சாப்பிட்றதுக்கு அவ்வளோ சுவையாகவும் இருக்கும். பிள்ளைங்க சாப்பிட்றதுக்கு ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இந்த அருமையான சண்டே நேரத்தில் காலையில் ஐஸ் நம்ம போய் கடையில் போயிட்டு பிள்ளைங்க வாங்காதபடிக்கு இது ரொம்ப ஹெல்த்துக்கும் ரொம்ப நல்லது. கண்ணு தெரியறதுக்கு நம்ம கேரட் சேர்த்துருக்குறோம். நல்லா சிவப்பணுக்கள் நல்லா இதாகிறதுக்கு நம்ம தேங்காய் சேர்த்துருக்குறோம். அதுக்கப்புறம் பீட்ரூட் நல்லா பிளட் சர்க்குலேஷன் நல்லா பிள்ளைங்களுக்கு வர்றதுக்காக நம்ம எல்லாமே சேர்த்துருக்கோம். இது பீட்ரூட் சேர்த்துருக்கோம். அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இந்த பாருங்கள், நான் இது டம்ளரில் கூட வச்சுருக்கிறேன். அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இந்த பாருங்கள் எடுத்து காட்டுறது. இந்த பாருங்கள் எவ்வளோ சூப்பராக வந்துருக்கு பாருங்கள். அவ்வளோ அருமையாக இருக்குது பாருங்கள். பார்க்குறதுக்கு நச்சுன்னு இருக்குது பாருங்கள். இதெல்லாம் நம்ம கடையில் வாங்கினா அவ்வளோ விலையாக இருக்கும். ஆனால் கிடைக்கவும் கிடைக்காது. இந்த மாதிரியெல்லாம் அவங்க செஞ்சு விற்கவும் மாட்டாங்க. வெண்ணிலா ஐஸ்கிரீம் அது எப்போ செஞ்சதோ அதில் நமக்கு அதில் உடம்புக்கு கெடுதல் தான் பிள்ளைங்க. இதை நீங்கள் செஞ்சு நம்ம வீட்டில் இருக்க பொருளை வச்சு நம்ம குழந்தைங்களுக்கும் நம்மளும் சாப்பிட்டு ஆரோக்கியம் இருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம அந்த பீட்ரூட்டு நம்ம கேரட் எல்லாம் நம்ம செஞ்சோம் இல்லைங்களா, அதில் பிள்ளைங்க ஐஸ் பிள்ளை சாப்பிட மாட்டேன் எனக்கு வேணாமான்னு சொன்னால் உடனே நீங்கள் இதை நான் சர்பத்தாக பண்ணியிருக்கிறேன். சர்பத்து மாதிரி கொடுத்துடலாம். அது நேற்று ஐஸ்கிரீம் நான் போட்டு வச்சுருந்தேன். அதை நான் இப்போ நான் அதை காட்டுறேன் பாருங்கள். 8 ஹவர்ஸ் ஃப்ரீசரில் இதாகிட்டு நான் இதை காட்டுறேன் உங்களுக்கு. இந்த பாருங்கள்
நம்ம கொடுக்கறத தான் இருக்குது. பிள்ளைங்க நல்லா ஹெல்த்ஃபுல்லாக இருக்கிறதுக்காக இதை பாருங்கள். இதெல்லாம் வந்து நல்ல பயங்கரமாக நல்ல சத்து உள்ளது ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது பாருங்கள் நம்ம முக்கியமான இந்த இதெல்லாம் நம்ம போட்டுட்டோம். நேற்று நம்ம இது ஃப்ரீசரில் எடுத்து வச்சோம் இல்லைங்களா ஐஸ் க்யூப்பு. அந்த ஐஸ் க்யூப்பில் நம்ம வந்து இந்த பீட்ரூட்டு கேரட்டு இது நம்ம ஆப்பிள் எல்லாம் அதை அப்படியே போட்டுக்கோங்க. அதை அப்படியே போட்டுட்டு கொஞ்சம் தண்ணி ஊற்றிடுங்க. பாருங்கள் சூப்பராக இருக்குது பாருங்கள், அல்டிமேட்டாக இருக்குது பாருங்கள். இது உங்களுக்கு தேவையான நம்ம ஆக்சுவலாக யூஸ்வலாக போடுவோம் ஐஸ் க்யூப்பு, அதையும் போட்டுருங்க. நான் வந்து சப்ஜா விதையை நான் போட போகிறேன் கொஞ்சம், அதையும் போட்டுருங்க. போட்டால் கொஞ்சம் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ அருமையான வந்து ஜூஸ் வந்து ரெடி ஆயிடுச்சு. இது வந்து நீங்கள் தேவைப்பட்டால் ஐஸ் க்யூப்பை போட்டுக்கோங்க, இல்லைனா விட்டுருங்க ஃப்ரெண்ட்ஸ். இது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும், பிள்ளைங்களுக்கு நல்ல வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இந்த வெய்ய காலத்தில் இதெல்லாம் நீங்கள் இது பிள்ளைங்க வந்து ஆர்வம். இதை நீங்கள் இது மேலே வந்து நான் வந்து புதினாவை போட்டிருக்கேன். புதினா வேறு ஒன்றும் இல்லை ஃப்ரெண்ட்ஸ். இதையும் சேர்த்து அவங்க சாப்பிடட்டும், ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீங்கள் வந்து இதையும் செஞ்சு கொடுங்க. அதாவது ஐஸாக நம்ம யூஸ் பண்ணால் ஐஸாக நீங்கள் சாப்பிடுங்க. இதில் வந்து நான் சப்ஜா விதை எல்லாத்தையும் நம்ம போட்டு நம்ம வந்து கடையில் வாங்குகிறோம் இல்லைங்களா, அதே மாதிரி ஒரு இது நம்ம வந்து ஐஸ்கிரீம் ஷாப்புக்கு போனால் நம்ம என்னென்ன சாப்பிடுவோம் அதே இது தான் நம்ம வீட்டில் செஞ்சு ஐஸ்கிரீமாக உங்களுக்கு ஐஸாகவும் காட்டியிருக்கிறேன், இது மாதிரி நம்ம ஜூஸ் மாதிரி காட்டியிருக்கேன். ரெண்டுத்தில் பிள்ளைங்களுக்கு எது வேணாலும் நீங்கள் நாமளும் சாப்பிடலாம், பிள்ளைங்களும் கொடுக்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருக்கா பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ஓகேங்களா? இந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி ஃப்ரெண்ட்ஸ். வீடியோ பிடிச்சிருந்தா நீங்கள் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கனை கிளிக் பண்ண மறந்துடாதீங்க. ட்ரெண்டிங் சமையலுக்கு இது மறக்காமல் பெல் ஐக்கனை கிளிக் பண்ண மறந்துடாதீங்க.